இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க வெள்ளையங்கிரி மலை பயணத்துக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையோடைய ஒரு சவாலான பயணமா இந்த பயணம் மாறிடும். சில பேருக்கு உயிர் பயத்தையே இந்த பயணம் தந்துரும் நான் சொல்லுவேன். சமீபத்துல நாங்க வெள்ளையங்கிரி மலை பயணத்துக்கு போயிருந்தோங்க. தமிழ்நாட்டின் மிக கடினமான மலை பயணங்கள்ல இந்த பயணமும் ஒன்று அப்படின்னு சொல்லணும். 7 மலை கடந்து மேல இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை நம்ம தரிசனம் பண்ணலாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடுமையான இந்த மலை பயணத்திற்கு உடல் வலிமையும் மன வலிமையும் முக்கியமா தேவைங்க. இந்த மலை வரத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய மலைகள்ல ஏறி இறங்கின அனுபவத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் கொஞ்சம் மேற்கொண்டு அந்த ஒரு பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். அதை தாண்டி இந்த மலை கஷ்டமா தான் இருக்கும், நம்ம ஏறி தான் ஆகணும்ன்ற அந்த மன உறுதியும் வலிமையும் எடுத்துக்கோங்க. அதோட இந்த மலை ஏறுங்க, பொறுமையா ஏறுங்க. இரவில் ஏறுறது மூலயமா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி லாஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விடிய காலையில் சன்ரைஸ் அப்போ நீங்கள் 7வது மலை மேலே இருந்தீங்கன்னா சுவாமி தரிசனம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம போனஸாக இயற்கை காட்சி அந்த சன்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே மேகங்கள், அந்த மேகங்களுக்கு மேலே நீங்கள் நிற்கிற மாதிரி அந்த அற்புதமான ரம்யமான காட்சிகள்லாம் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இரவுலேயே மலை ஏறுறது பெட்டருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய உபயோகமான டிப்ஸ் உள்ள ஒரு காணொளி, ஒரு முழுமையான காணொளி கணேஷ் ராகவ் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள்.